இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க முதல்ல முக்கியமா என்ன இந்த அறிகுறிகள் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பா அதிகரிக்கும். வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இறைவனுடைய அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் சிறப்பாக வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்திக்கிறேன். நண்பர்களே, நமது ராசிக்கான பிரத்யேகமான நமது ராசி பலன்களை இதுவரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கூடவே பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி தினசரி நோட்டிபிகேஷன்களை பெற ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, தனித்துவமான நமது ராசி பலன்களை இப்போது பார்க்கலாம். நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் பார்க்கலாம். நண்பர்களே, இன்றைய தினத்தை பொறுத்தவரை 7 மே 2022 சனிக்கிழமை, தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் 24ஆம் நாளுங்க. இது ஒரு வளர்பிறை சஷ்டி தினங்க. சஷ்டி விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் இருக்கலாம். குழந்தைகளுக்காக, குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக இன்றைய தினம் பெரியவர்கள் சஷ்டி தினம் அனுசரிப்பது நல்ல பலனை தருங்க. முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மிக மிக வலுவாக இருக்கிறாருங்க. மேலும் குரு பகவான் சந்திரனை பார்த்து கொண்டுள்ளது. ராசியும் வலுவாக அமைந்துள்ளது. இன்றைய தினம் 5 குடையவன் 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். மேலும் ராசியில் ராசியாதிபதியே ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்பு காணப்படுவதால் இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கு தொல்லைகள் எல்லாம் நீங்கக்கூடிய, நிம்மதி பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு நீங்க கண்டிப்பா அமைய பெறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டோர் ஆகியோரிடம் உங்களுக்கு இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க. மற்றவங்க மூலமா உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த சில தொல்லைகள் இப்பொழுது நீங்கிறதுனால மன நிறைவு, மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க. இன்றைய தினத்தை நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தினமா அமையப்பெறும். இந்த தினம் கோயிலுக்கு செல்வது மற்றும் இறைப்பணிகள் மேற்கொள்வதில் அதிக ஆர்வம் காணக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் நல்ல சிறப்பான அமைதி, சண்டை சச்சரவு இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு பெற்று சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு குடும்பத்துல கண்டிப்பா எந்த விதமான சண்டை சச்சரவும் இருக்காது, அமைதி பெருகும், ஒரு அன்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். எந்த விதமான ஒரு சின்ன சின்ன உபாதைகள் இருந்தாலும் பெரிய உபாதைகள் எதுவும் வராது. ஆனாலும் எந்த விதமான உடல் உபாதைகளும் உடனடியாக சரியாகி விடுவதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல வாழ்வை அனுபவிக்க இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்குங்க. அதை இன்னைக்கு பயன்படுத்திக்கோங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு என்ன சக்ஸஸாக ஆக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முதல் ஸ்டெப்பே கவலைகளே இருக்கக்கூடாது. அதுதான் உங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்கணும். இன்னைக்கு அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நன்மைகள் இன்றைய தினம் உண்டு. அதற்கேற்றவாறு சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிதி பிரச்சனை வந்ததுன்னா உங்களுக்கு நிதி உதவி செய்யறதுக்கு ஆள்கள் தயாராக இருப்பாங்க. மேலும் உங்களுடைய ஈவினிங் டைமு, மாலை நேரத்தை உங்களுடைய நண்பர்களோட நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக உற்சாகமாக திட்டமிடுங்க, பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இன்றைக்கி இனிமையான நல்ல ஒரு மாலை பொழுது உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிகச்சிறப்பான வளர்ச்சிகள் உண்டு. வியாபாரம் நல்ல முறையில் முன்னேறுங்க. வியாபாரத்தில் நீங்கள் தான் இன்னைக்கு ராஜா. நீங்கள் கொடியேற்றி வியாபாரத்தில் பறக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு சில தாறுமாறான நடத்தை காரணமாக நீங்கள் கொஞ்சம் திணற வாய்ப்புகள் இருக்கு. அல்லது உங்கள் மூலமாக உங்களது மனம் கவர்ந்த காதலர் கொஞ்சம் திணற வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் அது சின்ன சின்ன ஊழல்கள் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்பட்டாலும் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில தவறான கருத்து பரிமாற்றம் மட்டும் ஏற்படுறதுனால சில தொல்லைகள் ஏற்படலாம். அதை மட்டும் இன்றைய தினம் தவிர்த்து விடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் பேசி ஒன்றாக அமர்ந்து தீர்க்கலாங்க. அது குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளாரே இருக்கலாம், உங்களது மனக்கவர்ந்த காதலருடன் இருக்கலாம். கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசுவது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உரையாடல் காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் அமைதி, பொறுமையாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கணுங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மன நிம்மதியை நீங்கள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையுதுங்க. எனவே கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் அதை மேற்கொள்ளுங்கள். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அமைதி, பொறுமையுடன் நீங்கள் கையாளுவது இந்த தினம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் குறித்த வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு தென்படுறதுனால கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க, வெற்றிகள் நிச்சயம். திருமணங்கள் விரைவிலேயே உங்களது வீட்டில் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த தினம் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதன் போதே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணுங்க. அக்னி நட்சத்திரம் இதற்கெல்லாம் திருமணத்திற்கும் அக்னி நட்சத்திரத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம். எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க. மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அந்த படிப்பெல்லாம் படிப்பீங்க. ஈவன் வெளிநாடு தொடர்பான படிப்பு கூட நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல சாதகமான சூழ்நிலை அமைகிறதுனால உங்களுக்கு உயர்கல்வியில் சிறப்பான ஒரு ஃபியூச்சருக்கான
நல்ல ஒரு படிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே நீங்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ளூ கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுங்க. நண்பர்களே, நம்ம வீண் டுடே ராசிபலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, 1000 கணக்கில் பார்க்குறீங்க, ஆனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ உங்களது கருத்துக்களை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். உங்களது கருத்துக்களை வரவேற்கப்படுகின்றது. மேலும் நமது சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது மீனராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது இப்பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சுபகாரியங்கள் குறித்த நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க, சிறப்பான நல்ல பலனை பெற முடியுங்க. மேலும் இன்றைய தினம் நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களது காரியங்களை ஒரு பட்டியலில் லிஸ்ட்டை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் ஒவ்வொன்றாக ட்ரை பண்ணுங்கள். நினைச்ச காரியம் நினைச்சபடியே முடியக்கூடிய யோகத்தை நீங்கள் இன்றைய தினம் அனுபவிக்க முடியுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் இல்வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்பம் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமையுடன் காணப்படுங்க. இதுவரைக்கும் கருத்து வேறுபாடுகள் உங்களது மனைவி, வாழ்க்கை துணையுடன் ஏதாவது இருந்து வந்திருந்தால் இப்பொழுது உங்களுக்கு அது தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு ஈடுபாடான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். போட்டிகள் எவ்வளவோ இருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக சமாளிச்சிடுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்த மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். மீண்டும் நாளைக்கு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.